அதிமுக பாஜக கூட்டணி தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடும் உதயநிதி ஸ்டாலின் மீது அரசு கொடுக்கும் நெருக்கடி தேவையற்றது என மனிதநேய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினரான தமீமுல் அன்சாரி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்கள் கட்சியின் சட்டமன்ற தேர்தல் நிலைப்பாடு குறித்து டிசம்பர் இறுதியில் தலைமை நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கப்படும் என்றார். பேரிடர்வாளர் உள்ளிட்ட 7 பேர் விடுதலை குறித்து தமிழக அமைச்சரவை முடிவெடுத்தும் ஆளுநர் கள்ள மௌனமாக இருப்பதாக குற்றம் சாட்டிய தமீமுல் அன்சாரி, தமிழகம் வந்த உள்துறை அமைச்சரிடம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 7 விடுதலை குறித்து பேசியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். கட்சியின் சார்பில் தமிழ்நாடு எங்கும் 75 நாட்கள் தீவிர உறுப்பினர் சேர்ப்பு முகாமை நடத்தி வருகின்றோம். சட்டமன்ற தேர்தலுக்கு எங்களை தயார்படுத்திக் கொள்ளும் வகையில் உறுப்பினர்கள் சேர்ப்பு, கிளைகள் கட்டமைப்பு, மாவட்டங்கள் சீரமைப்பு என்று எங்களுடைய பணிகள் டிசம்பர் 31 வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினம் ஈரோட்டில் எங்களுடைய மாவட்ட அலுவலகமும் திறக்கப்பட்டு உறுப்பினர் சேர்ப்பும் தொடங்கி வைக்கப்படுகிறது. மனிதநேய ஜனநாயக கட்சி சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் என்ற முப்பெரும் கொள்கைகளோடு தமிழகமெங்கும் விரைவாக களப்பணிகளை முன்னெடுத்து வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எத்தகைய அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பது என்பது குறித்து விரைவில் எங்கள் கட்சியுடைய தலைமை செயற்குழு கூட்டமும் அடுத்த மாதத்தில் இறுதியிலே நடைபெறவிருக்கிறது. அதிலே நாங்கள் எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகளை அறிவிக்கவிருக்கின்றோம். அதுவரை எங்களுடைய கட்சியுடைய உள்கட்டமைப்பு பணிகளை தீவிரமாக கொண்டு கொண்டிருக்கின்றோம். கேள்விகளுடைய உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலை குறித்து சட்டமன்றத்தில் நானும் சகோதரர் தனியரசு எம்எல்ஏ அவர்களும் சகோதரர் கருணாஸ் எம்எல்ஏ அவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து அதன் விளைவாக அவருக்கு பரோல் பெற்றுக் கொடுத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து அடுத்தடுத்து அவர் பரோலில் வருவதற்கு எங்கள் 3 பேருடைய அழுத்தங்கள் ஒரு காரணமாக இருந்தது. அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று அனைத்து மனித உரிமை ஆர்வலர்களோடும் ஜனநாயக இயக்கங்களோடும் இணைந்து நாங்கள் தொடர்ந்து களப்பணியாற்றி வந்திருக்கின்றோம். இப்பொழுது உச்சநீதிமன்றமே ஒரு கருத்தை தெளிவாக கூறியிருக்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல மத்திய புலனாய்வு அமைப்பும் தன்னுடைய கருத்தை தெரிவித்து விட்டது. கவர்னர் கையில் தான் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆனால் தமிழக அமைச்சரவையுடைய தீர்மானங்கள் அனுப்பப்பட்டும் கூட கவர்னர் இந்த விஷயத்தில் கள்ள மௌனம் அனுஷ்டிப்பதாக நாங்கள் குற்றம் சாட்டுகின்றோம். ஒரு மனிதாபிமான விஷயத்தில் காலம் தாழ்த்துவது மிகவும் அநீதியானது. இந்த விஷயத்தில் தமிழக அமைச்சரவையுடைய அந்த முடிவினை ஏற்று உச்சநீதிமன்றத்துடைய கருத்தினை மதித்து சிபிஐ உள்ளிட்ட அமைப்புகளுடைய கருத்தையும் ஏற்று உடனடியாக கவர்னர் அவர்கள் பேரறிவாளர் உள்ளிட்ட 7 விடுதலை செய்ய வேண்டும் என்று மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இப்போது உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்கள் இதை அவரிடம் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக வைத்து கவர்னர் மூலமாக இவர்களை விடுதலை செய்து நீதி நிலைநாட்ட நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இப்போது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில பிணக்கு என்பது போன்ற ஒரு தோற்றம் கடந்த ஓரிரு மாதங்களாக நிலவி வந்தது. நேற்றைய தினம் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து அவர்கள் கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதிமுகவை நினைத்து நாங்கள் கவலைப்படுகிறோம். தமிழ்நாட்டுடைய நலன்களில திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுகவும் நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி கழகங்கள் இல்லாத தமிழ்நாடு, கவலைகள் இல்லாத தமிழ்நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிலையில அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்திருப்பது தமிழ்நாட்டுடைய நலனுக்கு நல்லதல்ல. அது மட்டுமல்ல, தங்களுடைய கொள்கை பங்காளியாக இருந்த மகாராஷ்டிராவில் தங்களை விட வலிமையாக இருந்த சிவசேனாவை இவர்கள் எவ்வாறு வீழ்த்தினார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். பீகாரிலே தங்களுடைய கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதா தளத்தை நிதிஷ்குமாரை எப்படி பலகீனப்படுத்தினார்கள் என்பது தெரியும். இதெல்லாம் தெரிந்தும் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு எதிராக கூட்டணி வைக்கிறார்கள் என்று சொன்னால், மகாராஷ்டிராவிலே சிவசேனைக்கு ஏற்பட்ட நிலையும் பீகாரிலே ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலையும் தான் அதிமுகவுக்கு எதிர்காலத்தில் ஏற்படும் என்று நாங்கள் எண்ணுகின்றோம். இது குறித்து அதிமுக தொண்டர்கள் தான் கவலைப்பட வேண்டும். வரும் தேர்தல் வந்து அதாவது இந்த
நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் பயின்ற மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதை நாமெல்லாம் வரவேற்றிருக்கிறோம். ஆனால் பலருக்கும் தெரியாத உண்மை, இதை முதலாக தமிழக சட்டமன்றத்தில் பேசியது நான் தான். அதாவது மருத்துவ மேற்படிப்பில் நீட் தேர்வில் தேர்வானவர்களுக்கு அரசு பள்ளியிலே வென்றவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு கொடுத்ததை எல்லோருமே வரவேற்றிருக்கிறோம். ஆனால் இது முதலிலே தமிழ்நாடுடைய சட்டமன்றத்தில் குரல் எழுப்பியது மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே நான் தான். சட்டமன்றத்தில் ஆவணங்கள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இது நல்ல விஷயம். ஆனால் இதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு கமிஷன் 10% இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எனவே அரசு 7.5% 10% அந்த ஆணையத்தில் பரிந்துரை அடிப்படையில் செய்ய வேண்டிய என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கின்றோம். இவையெல்லாம் தவறு. இதை மையமாக வைத்து யாராவது இயங்கினால் அவர்களை கைது செய்வதே தவறில்லை. ஆனால் அரசியல் ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய கட்சிகளுக்கு நெருக்கடிகளை கொடுக்கக்கூடாது. அது நியாயம் அல்ல. கொரோனா நெருக்கடி, கூட்டம் அதிகமாக சேருது அப்படின்னு சொன்னோம்னா, நேற்று அமித்ஷா அவர்கள் விமான நிலையத்தில் வந்து இறங்கும் போது வரிசையாக கூட்டம் நின்றுச்சே, அதுக்கு என்ன எதிர்விளைவுகள் நடந்ததுங்க? அங்கே யார் கைது செய்யப்பட்டா? அதனால அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நெருக்கடிகளை தருவது நல்லதல்ல. அந்த வகையில் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு 2 நாட்களாக கொடுக்கக்கூடிய நெருக்கடி என்பது தேவையற்றது. அரசியல் நடவடிக்கைகளுக்கு, அது தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் எல்லா அரசியல் கட்சிகளும் தங்களுடைய தொண்டர்களை சந்திப்பதில், மக்களை சந்திப்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு, 100 கட்சிக்கு ஒரு நிலைப்பாடு என்ற நிலை இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே நிலைப்பாடு தான் இருக்க வேண்டும். எனவே சாதி மத பதற்றங்களை தூண்டக்கூடிய நடவடிக்கைகளுக்கு தடை வேண்டும், கெடுபிடிகள் வேண்டும். ஆனால் அரசியல் நடவடிக்கைகளுக்கு அது தேவையில்லை.